திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். திரு ரவிக்குமார், இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ் எதிர்கட்சிகள் இந்த தன்கரை தான் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்பு முன்வைத்துட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவரே ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கிறத அவர் சரியான காரியத்தை செய்ததனால் இப்படி அவர் அழுத்தம் காரணமாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார், அதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதா, இல்ல எந்த ஜெகதீப் தங்கரை வெளியேற்றணும்னு எதிர்கட்சிகள் சொல்லுதோ அந்த ஜெகதீப் தங்கர் இன்னைக்கு ஆளும் பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் என்பதற்காக அவரை எதிர்கட்சிகள் ஆதரிக்குதா? ஏன்னா இந்த ரிசைன் அப்படிங்கிற முடிவை அவர் திரும்ப பெறணும்னு எதிர்கட்சிகளை சார்ந்த சில தலைவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ராஜினாமா எதிர்கட்சிகள் வலியுறுத்திய போது, அவர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்த போது, அவர் இந்த மாதிரி ராஜினாமா செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு மதிப்பளிக்கிறார், அரசமைப்பு சட்டத்துக்கு மதிப்பளிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் இப்போ பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு சூழலில் அவர் இந்த ராஜினாமா பண்ணிடுறார். ஏன்னா அடுத்த நாள் 1 மணிக்கு அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. மாலை 5 மணி வரை அவரோட மற்ற பல கட்சிகளுடைய எம்பிக்களும் அவரோட இருந்திருக்கிறாங்க. அப்போது திடீரென்று அவர் 7 மணிக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எழுது. அப்போது அது ஒரு சாதாரணமானது அல்ல. இன்றைக்கி எல்லாருமே கேலி சித்திரக்காரர்கள்லாம் நிறைய படங்களை சித்திரங்களை போட்டிருக்காங்க. டாக்டர்ஸோட அட்வைஸுன்னு நான் அதன் அடிப்படையில் ராஜினாமா பண்ணேன்னு அவர் சொன்னதை கேலியாக பின்னால் டாக்டர் வேடத்தில் நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இருப்பது போல் போட்டிருக்காங்க. இது இந்த ராஜினாமாவுக்கு பின்னால் இருப்பவர்கள் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் என்கின்ற ஒரு பேச்சு பரவலாக இன்றைக்கு ஊடகங்கள் அடிபடுகிறது. அதை உறுதி செய்வது போல தான் பிரதமரும் எக்ஸலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவருக்கு பல தகுதி வாய்ந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல உடல் நலத்தோடு அவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் போட்டிருக்காரு. இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, அவர் ராஜினாமா பண்ணதை எங்களுக்கு உடன்பாடு தான் அப்படின்னு அவர் பிரதமர் சொல்லாமல் சொல்லிட்டார். அதுபோல் அவருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சம்பிரதாயப்படி அவருக்கு எந்த மரியாதையும் செய்யப்படலை. அவர் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகும் கூட இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி பெருசாக எதுவுமே பேசலை. இன்னைக்கு அடுத்த தேர்தலுக்கு அவங்க தயாராகிட்டுருக்காங்க. இப்போது இவருடைய ராஜினாமாவுக்கு காரணத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்கும் போது எப்போ தெரிஞ்சிக்க முடியும்னா, யாரை கேண்டிடேட்டாக இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக அவங்க முன்னிறுத்த போகிறாங்கங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ இது வெளிப்படையாக காட்டுவது திரு ஜெகதீப் தங்கர் அவர்கள் அவருடைய உடல்நலம் சரியில்லை, அதனால் அவர் விலகிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லலை. அதுக்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார இன்றைக்கி பெரிய ஒரு முரண்பாடு அது வெடித்து வெளிக்கிளம்ப ஆரம்பித்திருக்கு. அதனுடைய முதல் அறிகுறி இது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையிலான முரண்பாடு இன்றைக்கி பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அடையாளமாகவும் இது இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பொறுப்புக்கு இன்றைக்கும் ஒருத்தவரை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியலன்னா என்ன காரணம்னா, இவங்க திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முன்வைக்கிற கேண்டிடேட் ஆர்எஸ்எஸ்க்கு ஓப்பால, ஆர்எஸ்எஸ் சொல்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இவர் ராஜினாமா செய்தது என்பது அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அவர் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ரெண்டாவதாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இது உயரிய பொறுப்பு, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. இது குடியரசுத் தலைவர், ரெண்டாவது குடியரசு துணைத் தலைவர். அப்படி இருக்கிற உயரிய பொறுப்பில் இருக்கிறவரை அழுத்தம் கொடுத்து அவரை நிர்பந்தித்து அவரை ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கி இந்தியாவுடைய ஜனநாயகம் எப்படி இருக்குது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கே நடக்கிறது உண்மையிலே ஜனநாயகமா, இல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சியினுடைய ஒத்திகை நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி எந்த ப்ராசஸும் இல்லை, அதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. திடீரென்று ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறவர் பதவி விலகிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அப்போது இதை செய்யக்கூடிய அளவுக்கு வெளியில்
அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குடைய அறிகுறி. ஏதாவது பாஜகக்குள்ள இருக்கிற முரண்பாட்டின் வெளிப்பாடுன்னு பார்க்கறது, பாஜகவுக்கும் RSSக்கும் இடையிலான முரண்பாட்டின் வெளிப்பாடு என்பதை பார்ப்பதை விட இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தினுடைய அதனுடைய அறிகுறி என்று நாம் இதை பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இப்போ ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் மைவே ஹைவேன்னு பேசக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்துருக்க முடியும்? இல்லை நான் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இருப்பேன்னு அவர் சொல்ல முடியாத சூழல் ஏன் வந்தது? ஒரு 10 நாட்களுக்கு முன்பு 2027 தான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மதியானம் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு நைட்டு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னவா இருந்திருக்கு? என்ன அழுத்தமா இருந்திருக்கும்? இந்த உண்மையை பிரதமர் தான் சொல்லணும். இன்னைக்கு அரசு ஆளுங்கட்சி உடைய பொறுப்பாளர்கள் தான் சொல்லணும். ஆளும் அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து தான் அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா சொல்லப்படுகிற காரணங்கள் இப்போ வந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தை விமர்சித்தார், அதனால் வந்து பாஜகவுக்கு வந்து அது பிடிக்கல, அதனால் ரிசைன் பண்ண வச்சு. இது உண்மையே கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தை நீதித்துறையை விமர்சிக்கிறது என்பது பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு வழி வழியாக இருக்கிறது. திரு நிஷிகாந்த் துபே என்ன மாதிரி பேசினார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த அவருக்கு அங்கே வந்து முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கார் அவர். அதுபோல் இன்றைக்கு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜு அவர் நீதித்துறையை எப்படி கடுமையாக விமர்சித்தார் அதை நம்ம பார்த்தோம். இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு RSSனுடைய துணைத் தலைவர் ஹொஸ்பாலே அவர் சொல்கிறார் செக்குலரிசங்கிற வார்த்தையும் சோஷலிசங்கிற வார்த்தையும் கான்ஸ்டியூஷன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இது பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவிலேருந்து இதுக்கெல்லாம் யாரும் எந்த எதிர்ப்பும் மறுப்பும் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய மௌனத்தின் மூலமாக இப்படி நீதித்துறையை விமர்சிப்பதை, நீதித்துறையை தாக்குவதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறவர் தான் பாஜகக்காரர்கள். எனவே திரு ஜெகதீப் தங்கர் சொன்னார்னா அது ஏதோ அவங்களுக்கு பிடிக்காம விஷயமே கிடையாது. நீதித்துறையை விமர்சித்ததுக்காக ஜெகதீப் தங்கர் வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்ய வைக்கப்படவில்லை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது காரணமே அல்ல. அடுத்தது இந்த இம்பீச்மெண்ட் மோஷன், அது லோக்சபாவில் வர்றதுக்கு முன்னே ராஜ்யசபாவில் வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு, அதனால் வந்து அவர் மேலே வருத்தம். இதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விளக்கமே கிடையாது. ஏன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் பற்றி இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் யாரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது, நாங்கள் தினம் வந்து போராடி கொண்டிருப்பது, நீ வந்து பகல்காம் இஷ்யூக்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் பிரதமர் நேரில் வந்து பேசணும் அப்படின்னு கேட்குறோம். அதே போல் பீகாரில் நடத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய முறைகேடு, சுதந்திர இந்தியாவிலே தேர்தல் முறையை சுத்தமாக சீரழிக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு தேர்தல் ஆணையமே செய்து SIR என்கிற பேரில் அதை நிறுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் தினம் போராடிட்டு இருக்கோம். இதில் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு எடுத்தாலும் சரி, மெதுவாக எடுத்தாலும் சரி, இந்த செஷனில் எடுத்தாலும் இல்லை, அடுத்த செஷன் எடுத்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் ஒரு ஏற்கத்தக்க காரணம் அல்ல. எனவே இந்த காரணங்கள்லாம் பாஜகவாலேயே ஆளும் தரப்பாலேயே வெளியில் கசிய விடப்படுகிறது. அதுக்கு பின்னால் உண்மையான காரணம் வேறு ஒன்று இருக்கிறது. அந்த காரணம் என்பது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தானது. அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இது ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அந்த உண்மையான காரணத்தை இன்னைக்கு இந்த நாட்டுக்கு அவர்கள் சொல்லியாக வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.